இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பல்லவர்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்திய பண்பாட்டுக்கு பேரரசுகளின் கொடை அப்படிங்கிற எத்திக்ஸ் லெசனில் இருக்கக்கூடிய 5.7 பல்லவர்கள் கொடுத்துருக்காங்க. பல்லவர்கள் வேறு எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்துடலாம். பல்லவர் கால பண்பாடு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். தொண்டை மண்டல பகுதிகளை ஆட்சி செய்தவர்கள் பிற்கால பல்லவர்கள் ஆவர். சிம்ம விஷ்ணு, முதலாம் மகேந்திரவர்மன், முதலாம் நரசிம்மவர்மன், ராஜசிம்மன், மூன்றாம் நந்திவர்மன் போன்றோர் சிறந்த பல்லவ மன்னர்கள் ஆவர். ஸோ பல்லவ மன்னர்களில் யார் யாரெல்லாம் பெஸ்ட்டோ அவங்க நேம்ஸை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம்னு பார்த்தோம் அப்படின்னா பிற்கால பல்லவர்கள் தொண்டை மண்டல பகுதியை ஆட்சி செஞ்சுருக்காங்க. அவங்களில் பெஸ்ட்டானவங்க யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா சிம்ம விஷ்ணு, முதலாம் மகேந்திரவர்மன், முதலாம் நரசிம்மவர்மன், ராஜசிம்மன் அப்படின்னு சொல்கிறவங்க, அப்புறம் மூன்றாம் நந்திவர்மன், இவங்க 5 பேரும் தான் சிறந்தவர்களாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சிம்ம விஷ்ணு, அதுக்கப்புறம் முதலாம் மகேந்திரவர்மன், அவரோட பையன் தான் முதலாம் நரசிம்மவர்மன். இவர் தான் மாமல்லபுரத்தை நிர்வகித்தவர். ஸோ முதலாம் நரசிம்மவர்மனுக்கு அப்புறமா ராஜசிம்மன் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் மூன்றாம் நந்திவர்மன். இந்த 5 பேரும் தான் அதில் தலை சிறந்தவர்களாக நம்ம சொல்கிறோம். சிம்ம விஷ்ணு, முதலாம் மகேந்திரவர்மன், முதலாம் நரசிம்மவர்மன், ராஜசிம்மன் மற்றும் மூன்றாம் நந்திவர்மன், இந்த 5 பேர் பல்லவ மன்னர்களை தான் நம்ம தலை சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். சான்றுகள்: காசக்குடி செப்பு பட்டயம், முதலாம் மகேந்திரவர்ம பல்லவனின் மத்த விலாச பிரகாசனம். ஸோ முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் எழுதுனது தான் என்னதுன்னா மத்த விலாச பிரகாசனம் அப்படிங்கிற ஒரு புக்கு. ஸோ அந்த புக்கும் ஒரு சான்றாக இருக்குது. காசக்குடியில் இருக்கக்கூடிய செப்பு பட்டயம், மூன்றாம் நந்திவர்மனை பற்றிய நந்தி கலம்பக தேவார பாடல்கள். ஸோ நந்தி கலம்பகம் அதோட நேம்லேயே இருக்குது. அந்த நந்தி கலம்பகம் அப்படிங்கிறது யாரை பற்றினது? மூன்றாம் நந்திவர்மனை பற்றினது. இது தேவார பாடல்களாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா சீன பயணி யுவான் ஸ்வாங்கின் குறிப்புகள். ஆம்பூர் மற்றும் ஒலிக்கூரில் உள்ள வீரக்கற்கள், மாமல்லபுரத்து பஞ்ச பாண்டவ ரதங்கள், கடற்கரை கோயில்கள், குடைவரை கோயில்கள் ஆகியவை பிற்கால பல்லவர்களை பற்றி அறிய உதவும் சான்றுகளாக திகழ்கின்றன. ஸோ பிற்கால பல்லவர்களை பற்றி நமக்கு அறியறக்கு என்னென்ன சான்றுகள் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா காசக்குடி செப்பு பட்டயம், முதலாம் மகேந்திரவர்ம பல்லவனின் மத்த விலாச பிரகாசனம், மூன்றாம் நந்திவர்மனை பற்றிய நந்தி கலம்பகம் அப்படிங்கிற தேவார பாடல்கள், சீன பயணி யுவான் ஸ்வாங்கின் குறிப்புகள், ஆம்பூர் மற்றும் ஒலிக்கூரில் உள்ள வீரக்கற்கள், மாமல்லபுரத்து பஞ்ச பாண்டவ ரதங்கள், மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய பஞ்ச பாண்டவ ரதங்கள், கடற்கரை கோயில், குடைவரை கோயில்கள் ஆகியவை பிற்கால பல்லவர்களை பற்றி அறிய உதவும் சான்றுகளாக திகழ்கின்றன. ஸோ இது எல்லாமே பிற்கால பல்லவர்களை பற்றி நம்ம அறியறக்கு உதவக்கூடிய சான்றுகளாக இருக்குது. ஆட்சி முறை: பல்லவ நாட்டின் தலைவர் மன்னவர் ஆவார். அவர் இறை கோன் என்ற பெயர்களால் அழைக்கப்படுபவர். ஸோ மன்னர் தான் பல்லவ நாட்டுக்கு தலைவராக இருக்கார். அந்த மன்னர் இறை கோன் அப்படிங்கிற பெயரால் அழைக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மன்னரை இறை அல்லனா கோன் அப்படிங்கிற பெயரால் அழைக்கிறோம். நீதி, நிர்வாகம், இராணுவம் போன்றவற்றுக்கு அரசரே தலைவனாக இருந்தார். ஸோ நீதி, நிர்வாகம், இராணுவம் இது எல்லாத்துக்குமே அரசர் தான் தலைவனாக இருக்கார். அரசனுக்கு ஆலோசனை வழங்க அமைச்சரவை குழு இருந்தது. இம்மமைச்சரவை மந்திரி மண்டலம் எனப்பட்டது. அமைச்சர்களுக்கு பிரம்மராஜன், பேரறையன் போன்ற பட்டப்பெயர்கள் வழங்கப்பட்டன. ஸோ பல்லவ நாட்டோட தலைவர் யார்? மன்னர். ஸோ அவரை இறை அல்லனா கோன் அப்படின்னு சொல்கிறோம். நீதி, நிர்வாகம், இராணுவம் இது எல்லாமே அரசருடைய தலைமையில் தான் நடந்திருக்கு. அரசனுக்கு ஆலோசனை வழங்குறதுக்கு ஒரு அமைச்சரவை குழு இருந்திருக்கு. இந்த அமைச்சரவையை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா மந்திரி மண்டலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அமைச்சரையை மந்திரி மண்டலம், அப்படி இல்லைன்னா அமைச்சர்களுக்கு பிரம்மராஜன், பேரறையன் போன்ற பட்டப்பெயர்கள் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அமைச்சர்கள் தான் பெஸ்ட்டாக இருந்தனால அமைச்சர்களுக்கு பிரம்மராஜன், அதாவது ராஜாவுக்கே பிரம்மனாக இருந்து அவங்களுக்கு வழி நடத்தக்கூடியவங்க, பேரறையன் போன்ற பட்டப்பெயர்கள் வழங்கப்பட்டன. அரசனுக்கு உதவியாக தனி ஆலோசகர், வாயில் காப்போர், பட்டய எழுத்தர், காரணிகர், தமிழ் மாணிக்கம் பிள்ளை காப்பான் என்ற கருவூல காப்பாளர், கொடுக்கா பிள்ளை என்ற நன்கொடைகளுக்கான அதிகாரி, அதிகருணிகர் ஆகியோர் இருந்தனர். ஸோ என்ன சொல்கிறாங்க? அரசனுக்கு உதவியாக தனியாக ஒரு ஆலோசகர், வாயில் காப்போன், பட்டய எழுத்தாளர், கரணிகர், தமிழ் மாணிக்கம் பிள்ளை காப்பான் என்ற கருவூல காப்பாளர். தமிழ் மாணிக்கம் பிள்ளை காப்பான் அப்படிங்கிறவங்க யாரா?
கருவூல காப்பாளராக இருந்திருக்காங்க. தமிழ் மாணிக்கம் பிள்ளை காப்பான். மாணிக்கம் அப்படின்னாலே நமக்கு வந்து அது வந்து முக்கியமான பொருள் இல்லையா? ஸோ அதை வந்து காக்கக்கூடிய பிள்ளை யாருன்னா கருவூல காப்பாளர் தான் காக்காங்க. கொடுக்கா பிள்ளை என்ற நன்கொடைகளுக்கான அதிகாரி. ஸோ இந்த கொடுக்கா பிள்ளை வந்து எல்லா நல்ல காரியங்களுக்கும் வந்து கொடுப்பாங்க, நன்கொடை கொடுப்பாங்க. ஸோ கொடுக்கா பிள்ளை அப்படிங்கிற நன்கொடைக்கான அதிகாரி. அதிகருணிக்கர் ஆகியோர் இருந்தனர். அதிகருணிக்கர்னால் யாருன்னு தெரில. ஸோ அதிகருணிக்கர் இவங்க எல்லாருமே வந்து அரசனுக்கு உறுதுணையாக இருந்திருக்காங்க. மேலும் வருவாய்த்துறை, நிலவரித்துறை, நில அளவைத்துறை, காவல்துறை, வனத்துறை, இராணுவத்துறை போன்ற பல்வேறு துறைகளாக பிரித்து நிர்வகிக்கப்பட்டன. ஸோ என்னென்ன துறைகள் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வருவாய்த்துறை, நிலவரித்துறை, நில அளவைத்துறை, வருவாய்த்துறை, நிலவரித்துறை, நில அளவைத்துறை, காவல்துறை, வனத்துறை, இராணுவத்துறை என பல்வேறு துறைகளாக பிரித்து நிர்வகிக்கப்பட்டன. பல்லவ நாடு பல ராஷ்டிரங்களாக மண்டலங்களாக பிரிக்கப்பட்டது. ராஷ்டிரங்கள் கோட்டங்களாகவும் வளநாடுகள் கோட்டங்கள் நாடுகளாகவும் நாடுகள் ஊர்களாகவும் பிரிக்கப்பட்டன. ஸோ பல்லவ நாடு பார்த்தோம் அப்படின்னா ராஷ்டிரம் அப்படின்னு அழைக்கப்படுற மண்டலமாக ஃபஸ்ட்டு பிரித்து வச்சுருந்துருக்காங்க. அந்த ராஷ்டிரம் வந்து கோட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. கோட்டங்களுக்கு இன்னொரு பேர் தான் வளநாடுகள். கோட்டங்களை நாடாக பிரிச்சிருக்காங்க, நாடை வந்து ஊராக பிரிச்சிருக்காங்க. ஸோ ராஷ்டிரம்க்கு கீழே கோட்டம்க்கு கீழே நாடு, நாடுக்கு கீழே ஊர். ஸோ ஊரெல்லாம் சேர்ந்ததாக நாடு நமக்கு தெரியும். நாடு நிறையா சேர்ந்ததை கோட்டம்னு சொல்கிறோம். கோட்டம் நிறையா சேர்ந்ததாக ராஷ்டிரம் அப்படின்னு சொல்கிறோம். ராஷ்டிரம் அப்படிங்கிறது மண்டலம், கோட்டம் அப்படிங்கிறது வந்து வளநாடு, ஊர்களாகவும் பிரிக்கப்பட்டிருக்கு, நாடுகளாகவும் பிரிக்கப்பட்டிருக்கு, அதுக்கப்புறம் ஊர்களாக பிரிக்கப்பட்டிருக்குன்னு முடிச்சிட்டாங்க. ஸோ பல்லவர்களின் நிர்வாகத்தின் கீழ் 24 கோட்டங்கள் இருந்தன. ஸோ பல்லவர்களுடைய நிர்வாகத்தில் வந்து எத்தனை கோட்டங்கள் இருந்தனன்னு பார்த்தோன்னா எத்தனை கோட்டங்கள்? 24 கோட்டங்கள் வந்து இருந்தன அப்படின்னு சொல்லிட்டாங்க. ராஷ்டிரிகர் என்பவர் மாநில ஆளுநராக திகழ்ந்தார். மாநில ஆளுநரை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ராஷ்டிரிகர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ராஷ்டிரிகர் என்பவர் மாநில ஆளுநராக திகழ்ந்தார். நாடு என்பது சிற்றூர்களை விட பெரிதாகவும் கோட்டங்களை விட சிறிதாகவும் இருந்தது. ஸோ நாடு அப்படிங்கிறது வந்து சின்ன சின்ன ஊர்களை விட பெருசாக இருந்துச்சு, கோட்டங்களை விட சிறிதாக இருந்தது. நாடு என்பது சின்ன சின்ன ஊர்களை விட சிற்றூர்களை விட பெரிதாகவும் கோட்டங்களை விட சிறிதாகவும் இருந்தது. ஸோ நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து சின்ன ஊர்களை விட பெரிதாகவும் கோட்டங்களை விட சின்னதாகவும் இருந்தது. இதனை ஆட்சி செய்தோர் நாட்டார் எனப்பட்டனர். இதை வந்து யார் ஆட்சி செஞ்சாங்களோ அவங்கள வந்து நம்ம நாட்டார் அப்படின்னு சொல்கிறோம். ஊர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ ஊரை ஆட்சி செஞ்சவங்க வந்து ஊரார் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. ஊரார் என்பவரும் சிற்றூர்களை ஆழ்வார் எனப்பட்ட அவையினரும் ஆட்சி செய்தனர். சின்ன சின்ன ஊர்களை வந்து ஆழ்வார் எனப்பட்ட அவையினரும் ஆட்சி செய்தனர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மன்னர் அறிவிக்கும் ஆணைகளை பொதுமக்களுக்கு அறிவிப்பது நாட்டார்களின் முக்கிய பணியாகும். ஸோ மன்னர் வந்து ஒரு அறிவிப்பு கொடுக்காங்க அப்படின்னா அதை வந்து பொதுமக்களுக்கு அறிவிக்கணும் இல்லையா? அது யாரோட வேலை அப்படின்னு பார்த்தோம்னா நாட்டார்களின் முக்கிய பணியாகும். இவ்வாணை அரை ஓலை எனப்பட்டது. ஸோ இந்த ஓலை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரை ஓலை அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு. அந்த அரை ஓலையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது நாட்டார் அப்படின்னு அழைக்கப்பட்ட நாட்டை ஆண்டவங்களுடைய பணியாக இருந்திருக்கு. சிற்றூர்களே ஆட்சி பிரிவின் கடைசி அங்கமாகும். சிற்றூர்கள் பிரம்மதேய சிற்றூர்கள், தேவதான சிற்றூர்கள் என்றும் அழைக்கப்பட்டன. ஸோ சிற்றூர்களை தான் வந்து ஆட்சி பிரிவோட கடைசி அங்கமாக சொல்கிறோம். சிற்றூர்களே ஆட்சி பிரிவின் கடைசி அங்கமாகும், கடைசி அங்கமாக இருக்குது. சிற்றூர்கள் பிரம்மதேய சிற்றூர்கள். ஸோ என்ன சொல்கிறோம்? பிரம்மதேய சிற்றூர்கள், தேவதான சிற்றூர்கள் என்றும் அழைக்கப்பட்டன. ஒவ்வொரு சிற்றூரிலும் கிராம சபையே கிராம பணிகளை மேற்கொண்டன. ஸோ ஒரு சிற்றூர்லையுமே வந்து கிராம சபை தான் வந்து கிராம பணிகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சிற்றூர்லையுமே வந்து கிராம சபை தான் கிராம பணிகளை வந்து மேற்கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிராம சபைகளே கிராம பணிகளை மேற்கொண்டன. நீதிமுறை பல்லவர்கள் காலத்தில் நகரங்களில் இருந்த அறம் கூறும் அவையங்கள் அதிகரணங்கள் என்று அழைக்கப்பட்டன. ஸோ பல்லவர் காலத்தில் நகரத்தில் அறம் கூறக்கூடிய அவையங்கள் வந்து இருக்குது. அந்த அவையங்களை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதிகரணங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதன் தலைவர் அதிகரணிக்கர், அதிகரண போசகர் என்று அழைக்கப்பட்டார். ஸோ அதோட தலைவரை நம்ம என்ன சொல்கிறோம்?
அதிகரணிகர், அதிகரண போசிகர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதிகரணிகர் அப்படி இல்லைன்னா அதிகரண போசகர் அப்படின்னு சொல்கிறோம். இவர்கள் நீதி வழங்கும் இடம் அதிகரண மண்டபம் எனப்பட்டது. ஸோ அதிகரண மண்டபம்னு சொல்கிறோம். அறம் கூறும் அவயங்களை தான் அதிகரண மண்டபம்னு சொல்கிறோம். சிறிய ஊர்களில் இருந்த நீதி சபை கரணம் எனப்பட்டது. சின்ன சின்ன ஊர்களில் இருந்த நீதி வழங்கக்கூடிய சபையை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? கரணம் அப்படின்னு சொல்கிறோம். இதன் தலைவர் கரணத்தார் எனப்பட்டார். பல்லவர் கால நீதிமன்றங்கள் சாட்சி, ஆவணம், அயலார் சாட்சி ஆகிய 3 ஆதாரங்களின் அடிப்படையில் வழக்குகளை விசாரித்தன. தலைமை நீதிமன்றம் தருமாசனம் எனப்பட்டது. ஸோ தலைமை நீதிமன்றத்தை தான் தருமாசனம்னு சொல்கிறோம். இஃது அரசரின் நேரடி கண்காணிப்பில் இருந்தது. மன்னரே தலைமை நீதிபதியாகவும் செயல்பட்டார். பல்லவர் காலத்தில் விதிக்கப்பட்ட அபராதங்களை பற்றி நந்திவர்ம பல்லவனின் காசக்குடி செப்பேடுகள். ஸோ இந்த காசக்குடி செப்பேடுகள் வந்து யாருடையது அப்படின்னு பார்த்தோம்னா நந்திவர்ம பல்லவனுடையது. அது எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து அபராதங்களை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்குது. மேல்நிலை நீதிமன்றங்கள் விதிக்கப்பட்ட அபராதங்கள் கர்ண தண்டம் எனவும் அழைக்கப்பட்டது. ஸோ மேல்நிலை நீதிமன்றங்களில் அளிக்கப்பட்ட அபராதங்களை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா கர்ண தண்டம் அப்படின்னு சொல்கிறோம். கீழ்நிலை நீதிமன்றங்களால் மேல்நிலை நீதிமன்றங்களில் விதிக்கப்பட்ட அபராதங்கள் கர்ண தண்டம் எனவும் கீழ்நிலை நீதிமன்றங்களால் விதிக்கப்பட்ட அபராதங்கள் அதிகரண தண்டம் எனவும் அழைக்கப்பட்டன. ஸோ மேல்நிலை நீதிமன்றங்களால் விதிக்கப்பட்ட அபராதங்களை வந்து கர்ண தண்டம் அப்படின்னு சொல்கிறோம். கீழ்நிலை நீதிமன்றங்களால் விதிக்கப்பட்ட அபராதங்களை வந்து அதிகரண தண்டம் அப்படின்னு சொல்கிறோம். அதிகரண தண்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மேல்நிலை நீதிமன்றங்களால் விதிக்கப்பட்ட அபராதங்களை வந்து அதிகரண தண்டம், மேல்நிலை நீதிமன்றங்கள் விதிக்கப்பட்ட அபராதங்கள் கர்ண தண்டம் எனவும் கீழ்நிலை நீதிமன்றங்களால் விதிக்கப்பட்ட அபராதங்கள் அதிகரண தண்டம் எனவும் அழைக்கப்பட்டன. அதிகரண தண்டம்னா கீழ்நிலை நீதிமன்றங்கள். ஸோ கர்ண தண்டம் அப்படிங்கிறது மேல்நிலை நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. படையமைப்பு. பல்லவ மன்னர்கள் யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை, தேர்ப்படை, கடற்படை ஆகிய 5 வகை படைகளை கொண்டிருந்தனர். ஸோ பல்லவ மன்னர்கள்ட்ட பார்த்தோம்னா யானையை வச்சு ஒரு படை இருந்திருக்கு. யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை, தேர்ப்படை, கடற்படை ஆகிய 5 வகை படைகளை கொண்டிருந்தாங்க. மொத்தம் 5 வகையான படைகள் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பல்லவர்களின் படை வலிமை, போர் முறை போன்றவை பற்றி கூரம் பட்டயம் தெரிவிக்கிறது. ஸோ பல்லவர்களுடைய படை வலிமை, போர் முறை பற்றி நமக்கு வந்து கூரம் பட்டயம் அப்படிங்கிறது வந்து நமக்கு சொல்லுது. பல்லவர்களுடைய படையோட வலிமை, போர் முறை பற்றி நமக்கு வந்து கூரம் பட்டயம் அப்படிங்கிறது சொல்லுது. பல்லவர்களின் போர் கருவிகள் பற்றி வேலூர் பட்டயம் கூறுகிறது. பல்லவர்களுடைய போர் கருவிகள் பற்றி நமக்கு வந்து வேலூர் பட்டயம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து கூறுது. தங்களின் வேலூர் பட்டயம் அப்படிங்கிற பட்டயத்தில் வந்து பல்லவருடைய போர் கருவிகள் பற்றி வந்து எழுதி வச்சுருக்காங்க. வேலூர் பட்டயம். படை வலிமை, போர் முறை பற்றி கூரம் பட்டயம் வந்து சொல்லுது. தங்களின் வலிமையான கடற்படையால் முதலாம் நரசிம்மவர்மன் தன் நண்பன் மானவர்மனுக்காக இலங்கை மீது படையெடுத்து வென்றார். ஸோ வந்து மானவர்மன் அப்படிங்கிறவர் தான் வந்து இலங்கையோட அரசனாக இருக்கார். அவர் வந்து முதலாம் நரசிம்மவர்மனுடைய ஃப்ரெண்டாக இருக்கார். ஸோ அவருக்காண்டி இலங்கை மேலே படையெடுத்து வெற்றி பெற்று இலங்கை வந்து மானவர்மனுக்கு கொடுத்துருவார். ராஜசிம்ம பல்லவனும் தம் கடற்படை வலிமையால் லட்சத்தீவை வென்றார். ராஜசிம்ம பல்லவன் அப்படின்னு ஒரு ஆள் இருக்கார். அவர் வந்து அவருடைய கடற்படை வலிமையால் லட்சத்தீவு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த லட்சத்தீவை வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. சமூக நிலை. பல்லவர் கால சமூகத்தில் வர்ணாசிரம முறை பின்பற்றப்பட்டது. பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் என்ற 4 பிரிவுகள் சமுதாயத்தில் இருந்தன. சமூக அமைப்பில் இந்து சாஸ்திர கோட்பாடுகள் முக்கியத்துவம் பெற்றன. முதலாம் பரமேஸ்வரனின் கூரம்பட்டயம். ஸோ வந்து கூரம்பட்டயம் அப்படிங்கிறது வந்து முதலாம் பரமேஸ்வரனுடையது. இந்த முதலாம் பரமேஸ்வரனோட கூரம்பட்டயம் நந்திவர்மனின் காசக்குடி பட்டயம். நந்திவர்மனுடையதான் என்னது காசக்குடி பட்டயம் குறிப்பிடுகின்றது. உழவர்கள், வணிகர்கள், கலைஞர்கள், பொற்கொல்லர்கள், கருமார், தச்சர், மீனவர், கைவினைஞர்கள், கால்நடை வளர்ப்போர் உட்பட பல பிரிவினர் பல்லவர் கால சமுதாயத்தில் வாழ்ந்தனர். ஸோ உழவர்கள், வணிகர்கள், கலைஞர்கள், பொற்கொல்லர், கருமார், தச்சர், மீனவர், கைவினைஞர்கள், கால்நடை வளர்ப்போர் உட்பட பல பிரிவினர் வந்து பல்லவர் கால சமுதாயத்தில் வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்கன்னு நமக்கு தெரிய வருது. ஸோ யாரெல்லான்னு பார்த்தோம்னா உழவர்,
உழவர், வணிகர், கலைஞர்கள், பொற்கொல்லர், கருமார், தச்சர், மீனவர், கைவினைஞர்கள், கால்நடை வளர்ப்போர் உட்பட பல பிரிவினர் பல்லவர் கால சமுதாயத்தில் வாழ்ந்தனர். ஸோ இவங்க எல்லாருமே என்னது பல்லவர் கால சமுதாயத்தில் வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. பிரம்மதேயங்கள் 4 வேதங்களையும் கற்றுத் தேர்ந்த அந்தணர்களுக்கு அரசன் கொடையாக வழங்கும் நிலம் பிரம்மதேயம் எனப்படும். ஸோ பிரம்மதேயம்னா என்ன சொல்கிறோம், 4 வேதங்களையும் எந்த அந்தணர் வந்து நல்லா படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு கொடையாக கொடுக்கறது தான் பிரம்மதேயம். இந்நிலங்கள் இறையிலி நிலங்களாக வழங்கப்படுவதால் அந்தணர்கள் இந்நிலத்திற்கு வரி செலுத்துவதிலிருந்து விலக்கப்பட்டனர். ஸோ வந்து இது இறையிலி நிலம் அப்படிங்கிறனால இந்த நிலத்துக்கு வந்து வரியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. வணிகர் தங்களுக்கென சுதேசி, நானாதேசிகன், ஐநூற்றுவர் போன்ற பெயர்களில் வாணிக குழுக்களை ஏற்படுத்தி கொண்டனர். என்னென்ன பேர் அப்படின்னு பார்த்தோன்னா சுதேசி, நானாதேசிகன், ஐநூற்றுவர். இந்த பெயர்களெல்லாம் வந்து வாணிக குழுக்கள் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. நானாதேசிகன் என்ற குழு வெளிநாடுகளுடன் வாணிகத்தில் ஈடுபட்டது. ஸோ நானாதேசிகன் அப்படிங்கிற குழு வந்து வெளிநாடுகளோட வாணிகம் வந்து செஞ்சுருக்கு. நானாதேசிகன் என்ற குழு வெளிநாடுகளுடன் வாணிகத்தில் ஈடுபட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வெளிநாடுகளுடன் வாணிகத்தில் ஈடுபட்டது நானாதேசிகன் அப்படிங்கிற குழு. சமய நிலை. சைவம், வைணவம், சமணம் ஆகிய சமயங்கள் மக்களால் பின்பற்றப்பட்டன. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் போன்றோர் தமிழகம் முழுவதும் சைவ சமயத்தை பரப்பினர். ஸோ யாரெல்லாம் வந்து சைவ சமயத்துக்கு வந்து இம்பார்ட்டண்டான ஆட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் இவங்க 3 பேரும் தமிழகம் ஃபுல்லாகவே வந்து சைவ சமயத்தை வந்து பரப்பியிருக்காங்க. மக்களும் இவர்களின் பாடல்களையும் போதனைகளையும் பின்பற்றினர். பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமலிசையாழ்வார், திருமங்கையாழ்வார் போன்றோர் வைணவ சமயத்தின் கருத்துக்களை பரப்பினர். ஸோ வந்து பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமலிசையாழ்வார், திருமங்கையாழ்வார் இவங்க எல்லாமே வைணவ சமயத்தோட கருத்துக்களை வந்து பரப்பிட்டு இருந்திருக்காங்க. சப்தமாதர் மற்றும் ஜேஷ்டா தேவி வழிபாடுகளும் சிறப்பு பெற்றிருந்தன. ஸோ இவங்க 2 பேரும் வந்து சப்தமாதர் மற்றும் ஜேஷ்டா தேவி இந்த வழிபாடுகள் வந்து சிறப்பு பெற்றிருந்தன. சாக்தம் என்ற சக்தி வழிபாடு. ஸோ சாக்தம் அப்படின்னு நம்ம அழைக்கிறது வந்து சக்தி வழிபாடு. சாக்தம் என்ற சக்தி வழிபாடு, கௌமாரம் என்ற முருக வழிபாடு, சௌரம் என்ற சூரிய வழிபாடு போன்ற வழிபாட்டு முறைகள் இருந்தன. இக்காலத்தில் காணாபத்தியம் என்ற கணபதி வழிபாடு சாளுக்கிய நாட்டிலிருந்து பல்லவ நாட்டிற்கு வந்திருக்கு. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பல்லவர் காலத்தில் தான் ஃபஸ்ட்டு வந்து காணாபத்தியம் அப்படிங்கிற கணபதி வழிபாடு வந்து சாளுக்கிய நாட்டிலேருந்து பல்லவ நாட்டுக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம், அறிமுகமாயிற்று அப்படின்னு சொல்லலாம். இவர்கள் காலத்தில் இந்து சமயத்தில் 6 வகை வழிபாட்டு முறைகள் நடைமுறையில் இருந்தன. 6 வகையான வழிபாட்டு முறைகள் வந்து இந்து சமயத்தில் வந்து அந்த காலத்தில் நடைமுறையில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சைவ சமண சமயத்தாரிடையே அடிக்கடி சமய கருத்து மோதல்கள் இருந்து வந்தன. ஸோ வந்து 6 வகையான வழிபாடுகள் வந்து அந்த காலத்தில் இந்து சமயத்தில் வந்து நடைமுறையில் இருந்திருக்கு. சைவ சமண சமயத்தாரிடையே அடிக்கடி சமய கருத்து மோதல்கள் வந்து ஏற்பட்டுகிட்டே இருந்திருக்கு. காஞ்சிபுரம், வள்ளிமலை, பொன்னூர், திருக்காட்டுப்பள்ளி, செந்தலை, திருப்பாதிரிப்புலியூர். ஸோ வந்து எங்கெல்லான்னு பார்த்தோம்னா காஞ்சிபுரம், வள்ளிமலை, பொன்னூர், திருக்காட்டுப்பள்ளி, செந்தலை, திருப்பாதிரிப்புலியூர் போன்ற இடங்களில் சமணர்கள் வந்து வசிச்சிருக்காங்க. சைவ சமயம் சமண சமயம் கிடையில் அடிக்கடி கருத்து மோதல்கள் வந்து ஏற்பட்டுகிட்டே இருந்திருக்கு. பல்லவ நாட்டில் பௌத்த சமயமும் மக்களால் பின்பற்றப்பட்டு வந்ததை சீன பயணி யுவான் சுவாங்கின் பயணக்குறிப்புகளிலிருந்து அறிகிறோம். ஸோ அவர் வந்து பல்லவ நாட்டில் பௌத்த சமயமும் இருந்திருக்கு அப்படிங்கிறக்கு வந்து ப்ரூஃப் வந்து முன்வைக்கிறாரு. காஞ்சியில் வந்து 100 பௌத்த மடங்களும் 1000 பௌத்த துறவிகளும் இருந்ததாக குறிப்புகள் தெரிவிக்கின்றன. போதி மங்கை, பழையாறை, நாகப்பட்டினம் போன்ற இடங்களில் பௌத்த சமயம் செல்வாக்கு பெற்றிருந்தது. ஸோ வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா 100 பௌத்த மடங்கள் வந்து காஞ்சிபுரத்துலேயே வந்து இருந்துச்சு. அதில் வந்து 1000 பௌத்த துறவிகள் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து சீன பயணியாக இருக்கிற யுவான் சுவாங்கோட குறிப்பு மூலமாக தெரிய வருது. அது போக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா போதி மங்கை, பழையாறை
போதிமங்கை, பழையாறை, நாகப்பட்டினம் போன்ற இடங்களில் பௌத்த சமயம் வந்து செல்வாக்கு பெற்றதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்களின் நிலையிலேருந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுவரை நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு வாட்டி வந்து ரிவைஸ் பண்ணிடலாம். பல்லவர் கால பண்பாடு. இப்போ தொண்டை மண்டல பகுதிகளை ஆட்சி செய்தவர்கள் தான் யார்? பிற்கால பல்லவர்கள். அதில் இம்பார்ட்டன் ஆனவங்க சிம்ம விஷ்ணு, முதலாம் மகேந்திரவர்மன், முதலாம் நரசிம்மவர்மன், ராஜசிம்மன், மூன்றாவது நந்திவர்மன். இந்த 5 அரசர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். சிம்ம விஷ்ணு, முதலாம் மகேந்திரவர்மனோட பையன் முதலாம் நரசிம்மவர்மன், அதுக்கப்புறமா ராஜசிம்மன், மூன்றாம் நந்திவர்மன். இவங்க 5 பேரும் தான் வந்து முக்கியமான பல்லவ அரசர்கள். இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சான்றுகள் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, காசக்குடி செப்பு பட்டயம், முதலாம் மகேந்திரவர்ம பல்லவனின் மத்த விலாச பிரகாசனம். ஸோ இது வந்து ஒரு சமஸ்கிருத நூல். இது வந்து குடிக்காரர்களின் மகிழ்ச்சி அப்படிங்கிற மீனிங்கில் வந்து சொல்லுவாங்க. அது வந்து பௌத்த மதத்தை இழிவுபடுத்தக்கூடிய விதமாக வந்து எழுதப்பட்ட ஒரு புக்கு தான் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவனின் மத்த விலாச பிரகாசனம் அப்படிங்கிற புக்கு. காசக்குடியில் ஒரு செப்பு பட்டயம் இருக்குது, அதுவும் இவங்களுக்கு கிடச்சிருக்க சான்றுகள். மூன்றாம் நந்திவர்மனை பற்றிய நந்தி கலம்பக தேவார பாடல்கள். ஸோ இது ஒரு தமிழ் புக்கு. சீன பயணி யுவான் சுவாங்கின் குறிப்புகள். ஆம்பூர் மற்றும் ஒலிக்கூரில் உள்ள வீரக்கற்கள். மாமல்லபுரத்து பஞ்ச பாண்டவ ரதங்கள், கடற்கரை கோயில், குடைவரை கோயில் ஆகியவை பிற்கால பல்லவர்களை பற்றி அறிய உதவும் சான்றுகளாக திகழ்கின்றன. ஸோ அது போக என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னா, கடற்கரை கோயில், குடைவரை கோயில், இது எல்லாமே பிற்கால பல்லவர்களை பற்றி நமக்கு அறிஞ்சிக்கிறதுக்கு கிடைச்சிருக்க சான்றுகளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பல்லவ நாட்டின் தலைவர் மன்னர் ஆவார். அவரை வந்து இறை அல்லனா கோன் அப்படிங்கிற பெயர்களில் சொல்கிறோம். நீதி, நிர்வாகம், இராணுவம் போன்றவற்றுக்கு அரசர் தான் தலைவராக இருந்திருக்காரு. அரசனுக்கு ஆலோசனை வழங்க அமைச்சரவை குழு ஒன்று இருந்திருக்கு. இந்த அமைச்சரவை குழு மந்திரி மண்டலம் எனப்பட்டது. அமைச்சர்களுக்கு பிரம்மராஜன், பேரறையன் போன்ற பட்டப்பெயர்கள் வழங்கப்பட்டன. ஸோ பல்லவ நாட்டோட தலைவர் வந்து மன்னர். இவரை வந்து நம்ம இறை கோன் அப்படிங்கிற பேரால் சொல்கிறோம். நீதி, நிர்வாகம், இராணுவம் போன்றவற்றுக்கு அரசர் தான் தலைவராக இருந்திருக்காரு. அரசனுக்கு ஆலோசனை வழங்க அமைச்சரவை குழு வந்து இருந்திருக்கு. அமைச்சரவை மந்திரி மண்டலம் எனப்பட்டது. அமைச்சர்களுக்கு பிரம்மராஜன், பேரறையன் போன்ற பட்டப்பெயர்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அரசனுக்கு உதவியாக தனி ஆலோசகர், வாயில் காப்போர், பட்டய எழுத்தர், கரணிக்கர், தமிழ் மாணிக்கம் பிள்ளை காப்பான் என்ற கருவூல காப்பாளர்கள்லாம் இருந்திருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க, இறை கோன்னு நம்ம வந்து மன்னர் அழைச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. நீதி, நிர்வாகம், இராணுவம் எல்லாத்துலேயுமே அரசர் தான் ஹெட்டு. அரசருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு அமைச்சரவை குழு. அந்த அமைச்சரவை குழுவை தான் மந்திரி மண்டலம்னு சொல்கிறோம். அதிலிருந்து அமைச்சர்களுக்கு பிரம்மராஜன், பேரறையன் இந்த மாதிரி பட்டப்பெயர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அரசனுக்கு உதவியாக தனி ஆலோசகர் இருந்திருக்காங்க. ப்ளஸ் வாயில் காப்போர், பட்டய எழுத்தர், கரணகர், தமிழ் மாணிக்கம் பிள்ளை காப்பான் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கருவூல காப்பாளர், கொடுக்கா பிள்ளை அப்படிங்கிற நன்கொடைகளுக்கான அதிகாரி, அதிகருணிக்கர், இவங்க எல்லாருமே வந்து அதிகாரிகளாக இருந்திருக்காங்க. வருவாய்த்துறை, நிலவரித்துறை, நில அளவைத்துறை, காவல்துறை, வனத்துறை, இராணுவத்துறை என பல்வேறு துறைகளாக பிரித்து நிர்வகிக்கப்பட்டது. பல்லவ நாடு பல ராஷ்டிரங்களாக பிரிக்கப்பட்டது. ராஷ்டிரத்தை தான் மண்டலம்னு சொல்கிறோம். இந்த ராஷ்டிரங்கள் வந்து கோட்டங்களாக பிரிக்கப்பட்டது. கோட்டங்களை தான் வளநாடுகள் அப்படின்னு சொல்கிறோம். நாடு ஊர்களாகவும் பிரிக்கப்பட்டது. ஸோ நாடு வந்து ஊராக பிரிக்கப்பட்டிருக்கு. பல்லவர்களின் நிர்வாகத்தின் கீழ் 24 கோட்டங்கள் இருந்தன. ஸோ பல்லவர்களுடைய நிர்வாகத்துக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா 24 கோட்டங்கள் வந்து இருந்திருக்கு. 24 கோட்டங்கள். ராஷ்டிரிகர் என்பவர் மாநில ஆளுநராக திகழ்ந்தார். ஸோ ராஷ்டிரிகர் அப்படின்னு அழைக்கப்படுறவர் வந்து மாநிலத்தோட ஆளுநராக இருந்திருக்கார். 24 கோட்டங்கள் இருந்திருக்கு. ராஷ்டிரிகர் அப்படிங்கிறவங்க மாநிலத்தோட ஆளுநராக இருந்திருக்காங்க. நாடு என்பது சிற்றூர்களை விட பெரியதாகவும் கோட்டங்களை விட சிறிதாகவும் இருந்தது. ஸோ 24 கோட்டங்கள் இருந்திருக்கு. 4 அமைப்பு தாங்க. ராஷ்டிரம் கீழே கோட்டம், கோட்டம் கீழே நாடு, நாடு கீழே ஊர். 24 கோட்டங்கள் வந்து இருந்திருக்கு. அது கீழே அப்போ நிறைய நாடு இருந்திருக்கும், நிறைய ஊர் இருந்திருக்கும். ராஷ்டிரிகர் அப்படிங்கிறவங்க தான் மாநில ஆளுநர். அவர் தான் வந்து பல்லவ நாடு ராஷ்டிரமாக பிரிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ அதுதான் மாநில ஆளுநர் வந்து நிர்வகிச்சுட்டு இருக்காங்க. நாடு அப்படிங்கிறது சிற்றூர்களை விட பெரிதாக இருந்திருக்கு, கோட்டங்களை விட சின்னதாக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதனை ஆட்சி செய்தோர் நாட்டார் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காங்க. ஊரை ஆட்சி செஞ்சவங்க என்னவா இருப்பாங்க? ஊராராக இருப்பாங்க. சிற்றூர்களை ஆழ்வார் அப்படின்ற அவையினரும் ஆட்சி செய்தனர். மன்னர் அறிவிக்கும் ஆணைகளை பொதுமக்களுக்கு அறிவிப்பது நாட்டார்களின் முக்கிய பணியாகும். ஸோ மன்னர் என்ன ஆணை போடுறாங்களோ அதை வந்து பொதுமக்களுக்கு சொல்கிறது வந்து நாட்டார் அப்படிங்கிறவங்களோட முக்கிய பணியாக இருக்குது. இவ்வாணை அரை ஓலை எனப்பட்டது. ஸோ இந்த ஆணையை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? அரை ஓலை அப்படின்னு சொல்கிறோம். சிற்றூர்களை ஆட்சி பிரிவின் கடைசி அங்கமாகும். இச்சிற்றூர்கள் பிரம்மதேய சிற்றூர்கள், தேவதான சிற்றூர்கள் என்று அழைக்கப்பட்டன. ஒவ்வொரு சிற்றூரிலும் கிராம சபையே கிராம பணிகளை மேற்கொண்டன. ஸோ என்ன சொல்கிறாங்க? அரை ஓலை அப்படின்னு அழைக்கப்படுது. அந்த நாட்டார் வந்து அரை ஓலை அப்படிங்கிற அந்த அரசருடைய ஓலையை வந்து பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்
இருக்கணும். அது யாருடைய பணினா நாட்டாருடைய பணி. சிற்றூர் ஆட்சி செஞ்சால் ஆழ்வார், ஊர் ஆட்சி செஞ்சால் ஊரார், நாட்டாட்சி செஞ்சால் நாட்டார். அந்த நாட்டார் தான் அரசருடைய ஓலையை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணி செஞ்சுருக்காங்க. சிற்றூர்களே ஆட்சி பிரிவின் கடைசி அங்கமாகும். சிற்றூர் பிரம்மதேய சிற்றூர், தேவதான சிற்றூர் என அழைக்கப்பட்டது. ஒவ்வொரு சிற்றூரிலும் கிராம சபையே கிராம பணிகளை மேற்கொண்டது. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரம்மதேய சிற்றூர், தேவதான சிற்றூர்னு 2 வகையான சிற்றூர் இருந்திருக்கு. அங்கே வந்து கிராம சபை தான் கிராம பணிகளை வந்து மேற்கொண்டிருக்கு. மேக்சிமம் எல்லா சிற்றூர்லேயுமே கிராம சபை வந்து இருந்திருக்கு. நீதிமுறை. பல்லவர்கள் காலத்தில் நகரங்களில் இருந்த அறம் கூறும் அவயங்கள் அதிகரணங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு நகரங்கள்லையும் ஒரு நீதிமன்றம் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம அதிகரணம் அப்படின்னு சொல்கிறோம். அதனுடைய தலைவரை வந்து அதிகரணிக்கர் மற்றும் அதிகரண போசகர் அப்படின்னு சொல்கிறோம். இவர்கள் நீதி வழங்கும் இடம் அதிகரண மண்டபம் அப்படின்னு சொல்கிறோம். சிறிய ஊர்களில் இருந்து நீதி சபை கரணம் அப்படின்னு சொல்கிறோம். சின்ன ஊரில் ஒரு சின்ன பஞ்சாயத்து இருக்கும் இல்லையா, அதை வந்து கரணம் அப்படின்னு சொல்கிறோம். அதனுடைய தலைவர் கரணத்தார். பல்லவர் கால நீதிமன்றங்கள் சாட்சி, ஆவணம், அயலர் சாட்சி ஆகிய 3 ஆதாரங்களின் அடிப்படையில் வழக்குகளை வந்து விசாரிக்குது. தலைமை நீதிமன்றம் தருமாசனம் எனப்பட்டது. இஃது அரசரின் நேரடி கண்காணிப்பில் இருந்தது. மன்னரே தலைமை நீதிபதியாகவும் செயல்பட்டார். ஸோ மன்னர் தான் வந்து தலைமை நீதிபதியாக செயல்பட்டிருக்காரு. பல்லவர் காலத்தில் விதிக்கப்பட்ட அபராதங்களை பற்றி நந்திவர்ம பல்லவனின் காசக்குடி செப்பேடுகள் கூறுகின்றன. ஸோ என்ன சொல்கிறாங்க, பல்லவர் காலத்தில் விதிக்கப்பட்ட அபராதங்களை பற்றி நமக்கு எது சொல்லுது அப்படின்னா, நந்திவர்ம பல்லவனுடைய காசக்குடி செப்பேடு அப்படிங்கிறது வந்து சொல்லுது. நந்திவர்ம பல்லவனின் காசக்குடி செப்பேடுகள் வந்து சொல்லுது. மேல்நிலை நீதிமன்றங்களில் விதிக்கப்பட்ட அபராதங்கள் கர்ண தண்டம் எனவும், கீழ்நிலை நீதிமன்றங்களால் விதிக்கப்பட்ட அபராதங்கள் அதிகரண தண்டம் என்றும் அழைக்கப்பட்டது. ஸோ என்ன சொல்கிறாங்க, அபராதங்களை பற்றி நந்திவர்ம பல்லவனின் காசக்குடி செப்பேடுகள் வந்து சொல்லுது. மேல்நிலை நீதிமன்றங்களில் விதிக்கப்பட்ட அபராதங்களை வந்து கர்ண தண்டம் அப்படின்னும், கீழ்நிலை நீதிமன்றங்களில் விதிக்கப்பட்ட அபராதங்களை அதிகரண தண்டம் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ அபராதங்களை தான் அதிகரண தண்டம், அது கீழ்நிலை நீதிமன்றங்கள், மேல்நிலையில் வந்து கர்ண தண்டம் அப்படின்னு விதிக்கப்படுது. அது ரெண்டுமே அபராதனம் தான். நந்திவர்ம பல்லவனுடைய தான் என்னது காசக்குடி செப்பேடு அப்படிங்கிறது. இது வந்து அபராதங்களை பற்றி பேசக்கூடியதாக இருக்குது. ஸோ நந்திவர்மன், நந்தி கலம்பகம் சொல்கிறோம் இல்லையா, அந்த நந்திவர்மன் அவருடைய தான் காசக்குடி செப்பேடு. ஸோ காசு அப்படின்னாலே நமக்கு தெரியும் இல்லையா, அபராதம். ஸோ காசக்குடி செப்பேடு எதை பற்றி பேசுது, அபராதத்தை பற்றி பேசுது. படையெடுப்பு. பல்லவ மன்னர்கள் யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை, தேர்ப்படை, கடற்படை என 5 வகை படைகளை கொண்டிருந்தனர். ஸோ பல்லவ மன்னர் பார்த்தோம் அப்படின்னா யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை, தேர்ப்படை, கடற்படை அப்படின்னு 5 வகையான படைகளை வந்து வச்சுருந்தாங்க. பல்லவர்களின் படை வலிமை, போர் முறை பற்றி கூரம் பட்டயம் தெரிவிக்கின்றது. ஸோ பல்லவர்களுடைய படை வலிமை எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய போர் முறை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் நமக்கு கூரம் பட்டயம் அப்படிங்கிற பட்டயம் வந்து கூறுது. போர் முறையும் படை வலிமையும் பற்றி கூறக்கூடியது கூரம் பட்டயம். பல்லவர்களின் போர் கருவிகள் பற்றி வேலூர் பட்டயம் வந்து கூறுது. தங்களின் வலிமையான கடற்படையால் முதலாம் நரசிம்மவர்மன் தம் நண்பன் மானவர்மனுக்காக இலங்கை மீது படையெடுத்து சென்றார். ஸோ முதலாம் நரசிம்மவர்மன் அவருடைய நண்பன் வந்து யார், மானவர்மன் அப்படிங்கிறவங்க, அவங்களுக்காண்டி இலங்கை மீது படையெடுத்து போறாரு. ராஜசிம்ம பல்லவனும் தம் கடற்படை வலிமையால் லட்சத்தீவை வென்றார். ஸோ இந்த ராஜசிம்ம பல்லவன் அப்படிங்கிறவங்களும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க வந்து அவங்களுடைய கடற்படை வலிமையால் லட்சத்தீவை வென்றிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சமூக நிலை. பல்லவர் கால சமுதாயத்தில் வந்து வர்ணாசிரம முறை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பிராமணர், சத்திரர், வைசியர், சூத்திரர் அப்படிங்கிற 4 பிரிவு. ஸோ இதில் வந்து சாத்திர கோட்பாடுகளுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் இருந்திருக்கு. முதலாம் பரமேஸ்வரனுடைய கூரம் பட்டயம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆல்ரெடி இது வந்து இதை பற்றி சொல்லுதுன்னு பார்த்தோம், படை வலிமை, போர் முறை, அதை பற்றிலாம் வந்து சொல்லுது அப்படின்னு பார்த்தோம். பல்லவர்களுடைய படை வலிமை, போர் முறையை பற்றி சொல்கிறது தான் வந்து கூரம் பட்டயம்னு பார்த்தோம். அதோட ஓனர் யாருன்னா முதலாம் பரமேஸ்வரன் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. நந்திவர்மனின் காசக்குடி பட்டயம். ஸோ இது ஆல்ரெடி அபராதத்தை பற்றி பேசுதுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இதுவுமே இந்த சாத்திர கோட்பாடுகளை பற்றிலாம் வந்து சொல்லியிருக்கு. உழவர்கள், வணிகர்கள், கலைஞர்கள், பொற்கொள்ளர்கள், கருமார், தச்சர், மீனவர், கைவினைஞர்கள், கால்நடை வளர்ப்போர் உட்பட பல பிரிவினர் பல்லவர் கால சமுதாயத்தில் வாழ்ந்தனர். எல்லாருமே வாழ்ந்து தான் ஆகணும் இல்லையா, கால்நடை தேவைப்படும். ஸோ கால்நடை வளர்க்காங்க. கைவினைஞர்கள், பானையிலேருந்து எல்லாமே நமக்கு தேவைப்படுது. மீனவர், மீன் தேவைப்படுது. தச்சர், கதவு எல்லாமே தேவைப்படுது. கருமாருங்கிறவங்க இரும்பு, பொற்கொள்ளர்னால் பொண்ணு செய்கிறவங்க. கலைஞர்கள், வணிகர்கள், உழவர்கள், இவங்க எல்லாருமே வாழ்ந்திருக்காங்க.
பிரம்மதேயங்கள் 4 வேதங்களையும் கற்று தேர்ந்த அந்தணர்களுக்கு அரசன் கொடையாக வழங்கும் நிலம் பிரம்மதேயம் எனப்படும். இந்நிலங்கள் இறை இலி நிலங்களாக வழங்கப்படுவதால் அந்தணர்கள் இந்நிலத்திற்கு வரி செலுத்துவதிலிருந்து விலக்களிக்கப்பட்டனர். ஸோ 4 வேதங்களையும் நல்லா படிச்சிருக்க அந்தணருக்கு ஒரு நிலத்தை ப்ரெசன்ட் பண்ணாங்க அப்படின்னா அதை தான் பிரம்மதேயம்னு சொல்கிறோம். அது இறை இலி நிலங்களாக இருக்கும். அதனால் அந்த நிலத்துக்கு வரி செலுத்துறதுலேருந்து அவங்களுக்கு ஒரு விலக்கு கொடுத்துருக்காங்க. வணிகர்கள் தங்களுக்கென சுதேசி, நானாதேசிகன், ஐநூற்றுவர் போன்ற பெயர்களில் வணிக குழுக்களை ஏற்படுத்தி கொண்டனர். ஸோ வணிகர்கள் அவங்களுக்குன்னு சொல்லி சின்ன சின்ன குழுக்கள் வச்சுருந்தாங்க இல்லையா, அதான் என்னது சுதேசி, நானாதேசிகன், ஐநூற்றுவர் இந்த மாதிரி பெயர்களில் வணிக குழுக்களை ஏற்படுத்தியிருக்காங்க. நானாதேசிகன் என்ற குழு வெளிநாடுகளுடன் வணிகத்தில் ஈடுபட்டது. ஸோ வணிகர்கள் அவங்களுக்குன்னு சொல்லி சுதேசி, நானாதேசிகன், ஐநூற்றுவர் அப்படிங்கிற பெயர்களில் வணிக குழுக்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. நானாதேசிகன் அப்படிங்கிற குழு வெளிநாட்டு கூட போய் கூட போய் வணிகம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சமய நிலை பார்த்தோன்னா சைவம், வைணவம், சமணம், பௌத்தம் எல்லாமே மக்களால் பின்பற்றப்படுதுன்னு சொல்கிறாங்க. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் போன்றோர் தமிழகம் முழுவதும் சைவ சமயத்தை பரப்பியிருக்காங்க. ஸோ இந்த திருநாவுக்கரசர் அப்படிங்கிற இந்த அப்பர் தான் நம்மளுடைய மகேந்திரவர்ம பல்லவனுக்கு சைவ சமயத்தை டீச் பண்ணியிருப்பாங்க. தமிழகம் முழுவதும் சைவ சமயத்தை பரப்பினர். மக்களும் இவர்களின் பாடல்களையும் போதனைகளையும் பின்பற்றினர். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமலிசை ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் போன்றோர் வைணவ சமயத்தின் கருத்துக்களை பரப்பினர். சப்தமாதர், ஜேஷ்டா தேவி வழிபாடுகளும் சிறப்பு பெற்றிருந்தன. ஸோ சப்தமாதர், ஜேஷ்டா தேவி வழிபாடுகளும் அவங்க நல்லா ஃபேமஸ்டாக இருந்திருக்கு. சாக்தம் என்ற சக்தி வழிபாடு, கௌமாரம் என்ற முருக வழிபாடு, சௌரம் என்ற சூரிய வழிபாடு போன்ற வழிபாட்டு முறைகள் இருந்தன. ஸோ என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, சாக்தம் அப்படிங்கிற சக்தி வழிபாடு, கௌமாரம் அப்படிங்கிற முருக வழிபாடு, கௌமாரம் அப்படிங்கிற முருக வழிபாடு, சௌரம் அப்படிங்கிற சூரிய வழிபாடு போன்ற வழிபாட்டு முறைகள் இருந்திருக்கு. சௌரம் சன்னு அப்படிங்கிறது சௌரம் சூரிய வழிபாடு, சாக்தம் அப்படிங்கிறது சக்தி வழிபாடு, சாந்தமாக இருப்பாங்க சக்தி, சாக்தம் அப்படிங்கிறது சக்தி வழிபாடு, கௌமாரம் அப்படிங்கிறது முருக வழிபாடு போன்ற வழிபாட்டு முறைகள் இருந்தன. இக்காலத்தில் தான் கானாபத்தியம் என்ற கணபதி வழிபாடு சாளுக்கிய நாட்டிலிருந்து பல்லவ நாட்டிற்கு அறிமுகமாயிற்று. ஸோ கானாபத்தியம் அப்படிங்கிறது என்னதுன்னா கணபதி வழிபாடு. இது சாளுக்கிய நாட்டிலிருந்து பல்லவ நாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இவர்கள் காலத்தில் இந்து சமயத்தில் 6 வகை வழிபாடுகள் நடைமுறையில் இருந்தன. இந்த 6 வகை வழிபாடுகளையும் தான் இந்து சமயத்தில் ஃபேமஸ்டாக செஞ்சுருக்காங்க. சைவ சமண மதத்தாரிடையே அடிக்கடி சமய கருத்து மோதல்கள் இருந்து வந்தன. காஞ்சிபுரம், வள்ளிமலை, பொன்னூர், திருக்காட்டுப்பள்ளி, செந்தலை, திருப்பாதிரி புலியூர் போன்ற இடங்களில் சமணர்கள் வசிச்சிருக்காங்க. பல்லவ நாட்டில் பௌத்த சமயம் மக்களால் பின்பற்றப்பட்டது சீன பயணி யுவான் சுவாங் பயண குறிப்பிலேருந்து நமக்கு தெரியுது. ஸோ காஞ்சியில் 100 பௌத்த மடங்களும் 1000 பௌத்த துறவிகளும் இருந்ததாக இக்குறிப்புகள் தெரிவிக்கின்றன. போதிமங்கை, பழையாறை, நாகப்பட்டினம் போன்ற இடங்களில் பௌத்த சமயம் நல்லாவே செல்வாக்கு பெற்றிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெண்களின் நிலையிலேருந்து நம்ம அடுத்த டாப்பிக்கில் பார்க்கணும். ஸோ பெண்களின் நிலை, பொருளாதார நிலை, கட்டிடக்கலை, இலக்கியங்கள், குடைவரை கோயில்கள், ஒற்றைக்கல் ரதங்கள், கட்டுமான கோயில்கள், மாமல்லபுரம் கடற்கரை கோயில், இசைக்கலை, சிற்பக்கலை, நடனம், ஓவியக்கலை, பல்லவருடைய பண்பாட்டு கொடைகள் அப்படிங்கிறதோட இந்த பல்லவர் டாபிக் நமக்கு முடியுது. ஸோ அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.